ஹாய் வியூவர்ஸ், இன்றைக்கி நம்ம கோயம்புத்தூர்லேருந்து கோபிச்செட்டிப்பாளையத்தில் இருக்கிற தொட்டி பாலத்துக்கு தான் போயிட்டுருக்கோம். சம்மர் டைமில் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு இது ஒரு தரமான ஸ்பாட்டாக இருக்கும். நான் கோயம்புத்தூர்லேருந்து இந்த கோபிச்செட்டிப்பாளையம் வழியாக இந்த தொட்டி பாலம் வரேன். இந்த வழியில் பார்த்திங்கன்னா ஒரு சைடு ஃபுல்லாக பாசனத்துக்காக போகிற தண்ணி இருக்குது, இன்னொரு பக்கம் ஃபுல்லாக வயல்வெளியாக இருக்குது. பட் இந்த ஏரியா வழியாக நீங்கள் ரொம்ப நூன் டைமில் ட்ராவல் பண்ணாதீங்க, ரொம்ப ஹீட்டாக இருக்கும். இந்த வேகாத வெயிலில் பாட்டிமா இந்த ஆடுகளை மேய்ச்சல் ஓட்டிகிட்டு போயிட்டு இருந்தாங்க. நாம் இப்போ இருக்கிற இடம் தட்டப்பள்ளிங்கிற இடம். இங்கே பார்த்திங்கன்னா ஒரு சின்ன தடுப்பணை மாதிரி இருக்குது. இங்கே பார்த்திங்கன்னா தண்ணி அவ்வளோ ஃபோர்ஸாக ஓடிட்டுருக்குது. நானும் அந்த ஏரியாவில் சும்மா அப்படியே நடந்து பார்த்தேன். அதோட சத்தமே அவ்வளோ சூப்பராக இருந்தது. கோயம்புத்தூர்லேருந்து இந்த தொட்டிப்பாளையம் லொக்கேஷன் வரவங்க சத்தியமங்கலம் ரூட் வழியாக வரலாம். சத்தியமங்கலம் ரீச் பண்ணதுக்கப்புறம் பங்களாபுதூர் போய் பங்களாபுதூர்லேருந்து அரக்கன்கோட்டை வழியாக அங்கேருந்து ஒரு கிலோமீட்டருக்குள்ளே தான் அந்த தொட்டிப்பாளையம் லொக்கேஷன் இருக்குது. கோயம்புத்தூர்காரங்க சத்தியமங்கலம் வழியாகவும் நம்ம தொட்டிப்பாளையத்தை ரீச் பண்ணலாம். ஆனால் அந்த வழியாக வரும்போது உங்களுக்கு நிழல் அதிகமாக இருக்கும். பட் இந்த கோபிச்செட்டிப்பாளையம் வழியாக வந்தோம்னா கொஞ்சம் இந்த கால்வாயோ ஒரு சைடு, இன்னொரு பக்கம் இந்த வயலெல்லாம் பார்த்துட்டே ரசிச்சுட்டே வரலாம். ஆனால் வெயில் அதிகமாக இருக்கும், கொஞ்சம் டிஸ்டன்ஸாக இருக்க மாதிரியும் தோணும் உங்களுக்கு. கொஞ்சம் நேரம் வாய்க்கால் நின்று ரசிச்சுட்டு மறுபடியும் கிளம்பிட்டேன். நான் கிட்டத்தட்ட ஒரு ஆஃப்டர்நூன் டைம் போனேன். அப்போவும் நல்லா நிறைய கூட்டமாக இருந்தது. அதனால் கொஞ்சம் நேரம் ஆப்போசிட் டைரெக்ஷனில் கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன். இந்த சைடு உட்காந்து சாப்பிட்டு பக்கத்தில் இருக்கிற வயல்வெளியில் இருக்கிற அந்த நெற்கதிரில் ஒன்று சும்மா எடுத்து பார்த்தேன். இதுதான் ஃபஸ்ட் டைம் வயல்லையே போய் எடுத்து நேரில் பார்க்குறது. அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் அந்த ஏரியாலேயே வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். ஏன்னா வரும்போதே தொட்டிப்பாளையத்தில் ரொம்ப கூட்டமாக இருந்தது. கொஞ்சம் நேரம் கழித்து போவோம், ஏன்னா அவ்வளோ கூட்டத்தில் போய் டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியாது. ஃபேமிலியாக வந்தால் அங்கே போய் போனோம்னா இருக்கிறதுக்கு டைமே இல்லை. இப்போ இந்த ஏரியாவில் ரெஸ்ட்ரிக்ஷன் போட்டுட்டாங்க போல இருக்குது. நான் முதல்ல போகும்போதெல்லாம் ரெஸ்ட்ரிக்ஷன்லாம் இல்லை. ஏன்னா இங்கே நிறைய பேர் ட்ரிங்க்ஸ் பண்ணிவிட்டு பாட்டிலெலாம் அந்த வயக்காட்டுக்குள்ளேயெல்லாம் வீசிட்டு போயிடுறாங்க, உடச்சி போட்டு போயிடுறாங்களாம்மா. அதனால் இந்த மக்களுக்கு ரொம்ப பிரச்சனையாக இருக்குதுங்கிற மாதிரி இப்போ சொல்லிகிட்டு இருந்தாங்க. நியூஸில் கூட வந்துச்சு அதை பற்றி. இங்கே வந்ததுக்கு ஒரு 2 hours பக்கம் நல்லா அந்த தொட்டி பாலத்தில் ஆட்டம் போட்டாச்சு. இங்கே வரவங்க கப்புள்ஸாக வந்தாங்கன்னா ஒரு 2 பேர் 3 பேராக வாங்க. அப்போ தான் கொஞ்சம் உங்களுக்கும் கொஞ்சம் சேஃபாக ஃபீல் பண்ணுவீங்க. வீக் டேஸ்லேயே கிட்டத்தட்ட ஒரு 600 பேர் பக்கம் வராங்கங்கிறாங்க. வீக்கெண்டுனால் கிட்டத்தட்ட ஒரு 2000 பேர் பக்கம் வராங்கன்னு சொல்கிறாங்க. அதனால் பார்த்து பிளான் பண்ணி இங்கே வாங்க. நீங்கள் இந்த சம்மர் டைமில் சில் பண்ணுறதுக்கு இது ஒரு சூப்பரான ஸ்பாட்டாக இருக்கும். மேலும் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். டாடா பாய்.